கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகளை பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 71,160.31 முடிஞ்சிருக்கு. நிப்டி 50 21,453.95, நிப்டி பேங்க் 45,082.40 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாக்ஸ் ட்ரேடட் வந்து 2,626, அட்வான்சஸ் ஒரு 1,744, டிக்ளைன் ஒரு 769, அன்சேஞ்சு ஒரு 113, அப்பர் சர்க்கியூட்ல ஒரு 116, லோவர் சர்க்கியூட்ல ஒரு 27, 52 வார உச்சம் ஒரு 102, 52 வார லோ ஒரு 25 இன்னைக்கு இருந்தது. செக்டரல் இண்டைசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா செக்டருமே இன்னைக்கு அட்வான்ஸ்ல தான் இருந்துச்சு. நிப்டி மீடியாவும் நிப்டி மெட்டலும் ஆல்மோஸ்ட் ஒரு 3% லாபம் அடைஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே அட்வான்ஸ் தான் இன்னைக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 14.50 லட்சம் பங்குகள் ப்ரீ மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்குது. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரோட 25.5 லட்சம் பங்குகள் இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்குது. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட 10.1 லட்சம் பங்குகள் வந்து விற்பனையாக இருக்குது. மேக்ஸ் ஹெல்த் கேரோட 0.8% ஈக்விட்டி பங்குகள் இன்று விற்பனையாகி உள்ளது. ஜியோட பங்குகள் வந்து ஒரு 3 நாள் வீழ்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ரெக்கவர் ஆகிருக்கு, ஒரு 8% உயர்ந்திருக்கு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 350.2 கோடிகள், இதற்கு முந்தைய வருடத்தில் 214.2 கோடிகளாக உள்ளது. என்எம்டிசியோட விலை அயன் ஓர் வந்து பார்த்தோம்னா 6,000 ரூபா அப்படிங்கிற ஒரு டன்னுக்கு இன்னையிலேருந்து விலை உயர்வை அறிவித்துள்ளார்கள். புரவன்காராவோட பங்குகள் வந்து இன்னைக்கு 15 வருட வரலாற்றில் இன்னைக்கு புதிய உச்சம் இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு அடைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 77.79 கோடிகளாகும். இதற்கு முந்தைய இது வந்து 22.55, அதாவது 244.96% வளர்ச்சி லாபம் அடைஞ்சதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷ வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கு அந்த பங்கு. கோல் இந்தியா ஒரு 88 லட்சம் பங்குகள், பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 379.30 379.75 என்ற விலையில விற்பனையாயிருக்கு. சிஜி பவரோட 18 லட்சம் பங்குகள் 448.40 விற்பனையாயிருக்கு. ராமா ஸ்டீல் வந்து போனஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க, போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு. 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போனஸ் வழங்குறாங்க. ஐடிஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் 12 லட்சம் பங்குகள் 80 ரூபாய் ஒரு பங்கின் விலையில் இன்னைக்கு பெரிய வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பை ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டார்கெட் பிரைஸ் ரூபாய் 107, ஆனந்த் ரெட்டி. பை செயின்ட் டிஎல்எம் டார்கெட் பிரைஸ் ருபீஸ் 830, மோதிலால் ஆஸ்வல். பை கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டார்கெட் பிரைஸ் ருபீஸ் 325, மோதிலால் ஆஸ்வல். பை கிரானுவல்ஸ் இந்தியா டார்கெட் பிரைஸ் ரூபாய் 475, மோதிலால் ஆஸ்வல். பை ஜேகே சிமெண்ட் டார்கெட் பிரைஸ் ரூபாய் 470, மோதிலால் ஆஸ்வல். நியூட்ரல் ஆன் சோனா பிஎல்பி பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் டார்கெட் பிரைஸ் 610, மோதிலால் ஆஸ்வல். ஆக்சிஸ் பேங்க்ல நியூட்ரல் டார்கெட் பிரைஸ் 1175, மோதிலால் ஆஸ்வல். நசாரா டெக் வந்து பார்த்தீங்கன்னா காமிகான் அப்படிங்கிற நிறுவனத்தை 54.29 கோடிக்கு வாங்குறாங்க. 27.5 கோடியை கேஷாகவும் மற்ற வந்து ஷேர்ஸாகவும் பகிர்றதா நியூஸ் அறிவிச்சிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வலோட ஃபைனான்சியல் சர்வீஸோட Q3 பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் வந்து ஒரு 1,791.3 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 661.5 கோடிகளாகவும் உள்ளது. போர்டு வந்து டிவிடெண்ட் ஒரு 14 ரூபாய்க்கு அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்குக்கு 14 ரூபா. ஐஓசி Q3 நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 8,063.4 கோடிகள். முந்தைய இதை விட பார்த்தோம் அப்படின்னா 37.8% குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ 10.2% உயர்ந்திருக்கு, 1.99 லட்சம் கோடிகள். மாஸ் ஃபைனான்சியலோட டோட்டல் இன்கம் 325.8 கோடிகள், 30% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் ஒரு 23% அதிகரிச்சிருக்கு, 62.4 கோடிகள். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டத்தோட ரெவென்யூ 19.25% அதிகரிச்சு 582.3 கோடிகளாகவும், ப்ராஃபிட் 14.9% உயர்ந்து 87.1 கோடிகளாகவும் உள்ளது. ஷர்தா காட்கமோட நெட் ப்ராஃபிட் 4.64 கோடிகள், ரெவென்யூ 632.46 கோடிகள். பாரத் டைனமிக்ஸ் நெட் ப்ராஃபிட் 135.3 கோடிகள், 61.2% உயர்ந்திருக்கு. ரெவென்யூ
30.3% உயர்ந்திருக்கு. 601.62 கோடிகளாக உள்ளது. கனரா பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து 3656 கோடிகளாக உள்ளது. அதாவது ஒரு 27% அதிகரிச்சிருக்கு. உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட நெட் ப்ராஃபிட் 300.1 கோடிகள், 2.35% உயர்ந்திருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நெட் ப்ராஃபிட் 722.6 கோடிகள், முந்தையது 555.2 கோடிகள், 30.2% உயர்ந்திருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட Q3 பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ ஒரு 3979.8 கோடிகள், 12.47% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 202.7 கோடிகள், 2.32% கடந்த இதோட கூட உயர்ந்திருக்கு. வர்த்மான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரெவென்யூ 2329, கடந்த இது வந்து பார்த்தோம்னா 2370, ஸோ 1.7% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 161.9 கோடிகள், முந்தைய இது 105.4, 53.5% உயர்ந்திருக்கு. மற்றும் ஒரு 200 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க ஸ்பின்னிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவோட 15.6 லட்சம் பங்குகள் 226 ரூபா 5 பைசான்ற விலையில விற்பனை ஆயிருக்கு. JSW ஹோல்டிங்ஸோட நெட் ப்ராஃபிட் 34.7 கோடிகள், 16.1% உயர்ந்திருக்கு. ரெவென்யூ 27.29 கோடிகள், 4.9% உயர்ந்திருக்கு. IPO நாளைக்கு வெளியிடுறவங்க டாக்மோட் ஹெல்த் டெக்னாலஜிஸ் லிமிடெட், மெகாத்தம் இண்டக்ஷன் லிமிடெட், ஹர்ஷ்தீப் ஹர்டிகோ லிமிடெட், டெலாப்ளக்ஸ் லிமிடெட், ஃபோன் பாக்ஸ் ரீட்டைல் லிமிடெட். இந்த 5 நிறுவனங்களும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா IPO வந்து வெளியிடுறாங்க. டிவிடெண்ட் தர நிறுவனம் IIFL ஃபைனான்ஸ் லிமிடெட் 4 ரூபா ஒரு பங்குக்கு, KDDL லிமிடெட் 58 ரூபா ஒரு பங்குக்கு, கேசால்ஸ் இந்தியா லிமிடெட் 7 ரூபா 50 பைசா ஒரு பங்குக்கு, மாஸ்டெக் லிமிடெட் 7 ரூபா ஒரு பங்குக்கு, போனஸ் 2:1 அந்த விகிதத்தில் ஈசான் இன்டர்நேஷனல் லிமிடெட் நாளைக்கு வழங்குறாங்க. மார்க்கெட் மூடு BSE பொறுத்த வரைக்கும் மொத்த பங்குகள் 4569, 1369 டிக்ளைன்ஸ், 761 அன்சேஞ்ச், 2439 அட்வான்ஸ்லையும் உள்ளது. மார்க்கெட் மூடு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேர் ஜோனில் இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் புதுசாக வாங்கணுமோ வாங்குறதுக்கான ஒரு நல்ல தருணம். ஹிண்டல்கோ டாப் கெய்னர், டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், டாடா ஸ்டீல், இண்டஸ் இந்தியா பேங்க், HCL, டெக் பவர் கிரிட் கார்ப், டெக் மஹேந்திரா, BPCL எல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ். இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், JSW ஸ்டீல், பாரதி ஏர்டெல், SBI லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், நெஸ்லே, இன்ஃபோசிஸ், கோல் இந்தியா, SBI மற்றும் பலர் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. டாப் லூசர்ஸா ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஏசியன் பெயிண்ட்ஸ், அதானி போர்ட், HDFC லைஃப், TCS, LTI, மைண்ட்ரி, ஹீரோ மோட்டார் கார்ப் மற்றும் பலர் இருக்காங்க. 52 வார உச்சத்தில் 20% மேனேஜ் AB கார்ட்ஸ்பின், அத்வானி ஹோட்டல்ஸ், அக்னி கிரீன், AA இன்ஜினியரிங், ஆல்பர்ட் டேவிட், அலம்பிக் ஃபார்மா, ஆல்செக் டெக், ஆனந்த் ரதி, அஸ்டான் பேப்பர், ஆட்டோ ஸ்டாம்பிங்ஸ், அவான் மோர் கேப், பெட்முத்தா இந்தியா, PEW இன்ஜினியரிங், பாரதி ஏர்டெல், பிர்லா சாஃப்ட் மற்றும் பலர் இருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தில் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பெறலாம். மற்றும் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் நமது டெலிகிராம் சேனலான t.me/kpl சென்டர்ங்கிறத கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்ல கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் பற்றிய செய்திகள் அங்கே உடனுக்குடன் பகிரப்படும். மற்றும் ஜிரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் துவங்க விரும்புபவர்கள், புதிதாக துவங்க விரும்புபவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த சேனலில் 400க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது, 50க்கு மேலே பிளேஸ் லிஸ்ட் இருக்குது. வர்த்தகத்தில் ட்ரேடிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கிறவங்க இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.